அனைவருக்கும் மற்றும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு காலையில் எவ்வளவு நபர்கள் பேசினாலும் மிக பொறுமையாக அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பரிவான என் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எவ்வளவு ஒரு பொறுமை, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சிந்தனையோடு அனைவரும் அமர்ந்திருக்கும். உண்மையிலே வாழ்க்கை எந்த ஒரு பொறுமை தான் சமூக ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்து இந்த நாட்டினுடைய கனிம வளத்துக்காக மட்டுமில்லாமல் நாட்டினுடைய அனைத்து வளங்களுக்கு போராட்டத்துக்கு உண்டான ஒரு தைரியத்தை கொடுக்குது. அப்படின்னா காலையிலிருந்து இந்த பைக்கு முன்னாடி எவ்வளவு நபர்கள் பேசினாலும் அவர்கள் நபர்களுடைய பேச்சுகளை மிக தெளிவாக கேட்டால் அனைவருக்குமே மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல நம்ம இந்த சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டிற்கு முடிவு செய்து மிக சிறப்பான ஒரு வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஐயா பத்துவாயத்தின் மாநில பொதுச் செயலாளர் எனது ஆசான் அறுவடை விஸ்வராஜ் அவருக்கு நன்றிகள் தெரிவித்து அவருக்கு துறையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து நேரத்தில் இதை கருத்தில் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களை நானும் பேசி ரொம்ப எடுக்க முடியாது. நன்றி. அடுத்ததாக காந்தியவாதி சசிகுமார் ஆதரவு மதுவிலக்கு போராட்ட குழுவுடைய பொறுப்பாளர் சுந்தர் அவர்கள். பத்ருவா இயக்கம் பேச்சு அறக்கட்டளை ராத்திரி ரவுண்ட் சீசன் முன்னெடுப்பில் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டு நிகழ்வில் அரசு பயங்கரவாதத்தாலும் சமூக குற்றவாளிகளாலும் படுகொலை செய்யப்பட்ட தோழர் விடியல்குமார் உட்பட தோழர்களுக்கு வீர வணக்கத்தை பதிவு செய்து தோழர்களின் குடும்பத்தார்களுக்கு ஆதரவையும் ஆழ்ந்த இரங்கலை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். இந்நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் பத்ருவா இயக்க தலைவர் தோழர் விஸ்வராஜ் ஐயா மற்றும் பிஎம்ஜி அறக்கட்டளை நிர்வாகி ராத்திரி ராம்ஸ் இதழ் நிர்வாகி மற்றும் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்பு பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இது சரியான நேரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தது சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. இங்கு தோழர் டிராபிக் ராமசாமி அவர்களுடைய புகைப்படத்தை தொடக்கமாகவும் முடிவிலே நம்முடைய மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய படத்தை இறுதியாகவும் வைத்துள்ளார்கள். டிராபிக் ராமசாமி என்றாலே சமூக ஆர்வலருக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். தனி மனிதனாகவும் போராட முடியும் என்கிற ஒரு உறுதி தன்மையை நிலைநாட்டியவர் மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்கள். ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் 2021 மே மாதம் 4ஆம் தேதி சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் அவர் இறந்த அந்த சூழலில் அந்த நேரத்தில் கொரோனா காலகட்டம் தோழர்கள் ஒரு 7 பேர் தான் நான் உட்பட அந்த மருத்துவமனையில் இருந்து அவரது உடலை மறுநாள் அவர் வீட்டுக்கு எடுத்து சென்று இறுதி அடக்கம் நானும் இன்னொரு தோழரும் சேர்ந்து அந்த இறுதி அடக்கத்தை செய்தோம். என்னுடைய கையால் என்னுடைய தோழரின் கையால் தான் அந்த தகர மலையில் ஐயா டிராபிக் ராமசாமி உடலை தகர மேடையை வைத்து இறுதி அடக்கம் செய்தோம். மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்கள்
நாகர்கோவில் உண்ணாமலையில் மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் காவல்துறையின் அலட்சியத்தால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடலை வைத்து அன்றைக்கு அதிமுக ஆட்சிகள் அரசியல் கட்சியினர் மிகப்பெரிய அரசியலை மேற்கொண்டார்கள். அன்றைக்கு நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட ஐயா சசி பெருமாளின் மரணம் மிகப்பெரிய மக்கள் கருத்திற்கு ஒரு மது ஒழிப்பு போராட்டத்தை எடுத்துக்காட்டியது. ஐயா சசி பெருமாள் உடலை அவர்கள் அரசியல் செய்தாலும் சேலம் மேட்டுக்காடு இளம்பில் அவர் வீட்டிற்கு அவர் உடலை அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தோளில் சுமந்து வந்த சூழலில் கூட அவர்கள் உடலுக்கு முதல்வதாக மலர் மரியாதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு ஆத்ம திருப்தியாக நான் உணர்ந்து இன்று வரை மறுவழிப்பு போராடி சசி பெருமாள் அவர்களுடைய பெயரையே என்னுடைய போராட்ட களத்துக்கு பெயராக அமர்த்தி நாங்கள் தொடர்ந்து இந்த மதுக்கடைகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற இந்த முன்னெடுப்பு பணிகளை எடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நேரம் கருதி இங்கு நாம் அதிகமாக பேச முடியாது. ஆனாலும் எதற்காக இந்த இடத்தில் நாம் குழுமி இருக்கிறோம் என்றால் சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். ஆகவே நாம் தனியாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அறிமுகமாக வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்திலும் நல்ல நோக்கத்திலும் இந்த குழுமத்தை கூடியிருக்கிறார்கள் நம் தோழர்கள். ஆகவே இந்த வாய்ப்பை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு இனிவரும் காலங்களில் மக்கள் நலன் சார்ந்து மண்ணுரிமை சார்ந்து நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் தனியாக போகக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் ஒரு உதவிகளும் ஆதரவுகளும் நாம் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதுவே நம்முடைய போராட்டத்திற்கு பலமாகவும் நமக்கு பாதுகாப்பும் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய போராட்ட களத்திற்கு காந்தியவாதி சசி பெருமாள் மறுவழிப்பு போராடிய எங்களுடைய களத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களையும் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு நேரம் கருதி என்னுடைய தொடர்பு எண்ணை இங்கு நான் உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் பதிவு செய்து என்னை தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் உங்களுக்கு நிகழ்வுக்கு சென்னையில் அழைப்புகள் கொடுப்போம். உங்கள் நிகழ்வுக்கும் எங்களை அழைப்புகள் கொடுங்கள். நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என கேட்டுக்கொண்டு என்னுடைய தொடர்பு எண்ணை இங்கு நான் பதிவு செய்கிறேன். 81444569 81444569. தோழர்களை இறுதியாக ஒன்றை நான் சொல்லி நாம் பதிவு செய்கிறோம். அரசியல் கட்சிகளும் இயக்கமும் மக்களுக்கு சரிவரை செயல்படாததெல்லாம் இது போன்ற சமூக ஆர்வலர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் இந்த மக்கள் களத்துக்கு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் கொள்கையிலே உறுதிப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிழைப்புவாதிகள் இல்ல, கொள்கைவாதிகள். நாம் கூலிக்கு மாரடிப்பவர்கள் இல்ல, உரிமைக்காக போராடுபவர்கள் என்பதை மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இனி வரும் காலங்களில் மக்கள் நலன் சார்ந்து மண்ணுரிமை சார்ந்து நாம் ஒன்றுபட்டு பயணிப்போம். இழந்த உரிமைகளையும் வரும் தலைவர்களையும் பாதுகாப்போம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். அடுத்தபடியாக வழக்கறிஞர் கனகரத்னம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவரை பற்றி